அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 641வது நாளை எட்டி இருக்கிறது. காசா முழு விடுதலை அடையும் என்பதற்கான அறிகுறிகள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது. சர்வதேச அளவில் வார் கிரிமினல் என்று அறிவிக்கப்பட்ட, மனித இனத்துக்கு எதிரான குற்றவாளி, மனிதனே இல்லை என்று அறிவிக்கப்பட்ட நத்யான்ஹூக்கு ரத்னா கம்பள வரவேற்பு அமெரிக்காவில். அங்கே போய் 2 நாட்களாக பிரஸை சந்திக்க மாட்டேன்ட்டாங்க 2 பேருமே. கடைசியாக முழுமையாக காசாவிலிருந்து வெளியே வருவது என்று ட்ரம்ப் நிர்பந்தித்ததாகவும் அதை நத்யான்ஹூ ஒத்துக்கொண்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஹமாஸ் கத்தரிடம் தெளிவாக சொல்லிவிட்டது, சும்மா அங்கங்கன்னு பேசிகிட்டு இருக்காதுங்க, எங்களுடைய நிபந்தனையில் இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக வெளியேற வேண்டும், இல்லையேல் நாங்கள் இருக்கிற 80,000 தோழர்களும் 80,000 சஹாபிகளும் மொத்தமாக ஷஹீதாகும் வரைக்கும், கடைசி மனிதன் ஷஹீதாகும் வரைக்கும் யுத்தம் என்று அறிவித்து விட்டார்கள். அதனால் ஹமாஸோட நிபந்தனையில் போர் நிறுத்தம் வரும் என தெரிகிறது. அடுத்தது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, இந்த காணொலியில் 2 நாட்களாக நான் சொல்லி வந்தேன், இந்த B-2 பாம்பர்ஸ், பங்கர் பஸ்டர் பாம்பர்ஸ், அமெரிக்காவிலிருந்து 40 மணி நேரம் பறந்து அதிசயங்களை நிகழ்த்தியது என்பது, அதன் பிறகு அவை மீண்டும் தங்களுடைய தளங்களுக்கு வந்ததா என்பது பற்றின செய்தி, இவையெல்லாம் அவர்கள் வரவில்லை என்பதை பலரும் சொல்லி கொண்டு இருந்தாலும் நாம் அதை உறுதி செய்வோம். அவர்கள் மீண்டும் அதே தளத்துக்கு வந்ததாக இப்பொழுது வேண்டுமானால் எடுத்துக்கொள்வோம். ஆனால் ட்ரம்ப் ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, நம்மளோட அந்த B-2 பாம்பர்ஸில் போன பைலட்ஸு, படைவீரர்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்று. இப்பொழுது வெபனாக், NDTV, எக்கனாமிக் டைம்ஸ், ZTV இந்த 4 தருகின்ற ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த B-2 பாம்பர்ஸ் திரும்ப யாரும் அமெரிக்காவுக்கு போகவில்லை. அதில் ஹவாய் என்ற ஒரு இடத்தில் ஒரு பைலட், அவருடைய பெயர் மைட்டி, வயது 18, போய் இறங்கி இருக்கிறார். ஏன் போனார்? எமர்ஜென்சி லேண்டிங் என்று சொல்கிறார்கள். அப்போ இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதால் அதை ஆங்கிலத்திலும் பதிவு செய்கிறோம். A group of participating B-2 Spirit stealth bombers did not return to their bases, raising questions about their whereabouts. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்க தங்களுடைய தளங்களுக்கு திரும்ப வரல. இது வெபனாக் என்ற செய்தி நிறுவனம் நாம் சொன்ன மேற்கோள் காட்டிய இந்த பத்திரிகைகள் இருந்தன, எக்கனாமிக் டைம்ஸு, ZTV, NDTV, இன்னும் பல பத்திரிகைகள், பல ஊடகங்கள் இதை வெளியிட்டு இருக்கின்றன. அவர்கள் மீண்டும் தங்களுடைய தளத்துக்கு வரவில்லை என்பது உறுதி. அடுத்தது, த ஸ்டீல்த் பாம்பர்ஸ் ஐடென்டிஃபைட் as Mighty 14 landed in Houthi due to unexpected emergency landing at Daniel K in International Airport. அதாவது எங்கே போய் இறங்கினாங்கன்னே தெரியல. இதெல்லாம் புது புது இடமா இருக்கிறது. ஆனால் அறிவிப்புகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவர்கள் திரும்பவில்லை, தங்களுடைய தளங்களுக்கு திரும்பவில்லை. அப்போ ட்ரம்ப் கொஞ்சம் பைலட்ஸை கொடுத்து படைத்தளபதிகளை கூப்பிட்டு பாராட்டு தெரிவித்ததாக சொன்னார்களே, அது என்னது? அது ஒரு பம்மாத்து, பொய்க்கு மேலே பொய்யை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது எனக்கு இந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து தந்த வைகரை வெளிச்சம் ஆசிரியர் குழுவிடம் கேட்டேன், இவர்கள் போய் குண்டு போட்டுட்டு வரும்போது காணாமல் போனார்களா, போகும்போதே காணாமல் போனார்களா என்ற ஐயம் விழுகிறது அத்தனை அறிக்கைகளையும் படிக்கும்போதே. அப்போ இங்கே ஃபர்தாவில் இருக்கக்கூடிய இதில் 2 ஓட்டை தான் உளுந்து, அதில் ஒன்றும் டேமேஜ் ஆகலைங்கிறது இப்போ தெரியுது. ஓட்டையும் உழலைங்கிறது தான் தெரிகிறது. இன்னொன்று, அவர்களுடைய காங்கிரீட் சிஸ்டம் எந்த B-2 பாம்பு வந்தாலும் அழிஞ்சு அதை அப்சர்வ் பண்ணிடும்னு. ஆனால் அது எந்த டேமேஜுக்கும் உள்ளாகலைங்கிறது
இப்பொழுது கிடைக்கக்கூடிய தகவல். அப்போ ஈரானுடைய ஃபர்தவ் என்ற அணு உலை அதில் தான் பெரிய அளவில் என்ரிச்டு யுரேனியம் இருந்தது. அதுக்கு எந்த சேதாரமும் இல்லை. அது தாக்கப்பட்டதா என்பதே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. நான் இந்த காணொலியின் ஊடக வழியே உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன். B2 பாம்பேஸை சனாய் மீது அமெரிக்கா பயன்படுத்தியது யமன் மீது நடந்த 60 நாள் யுத்தத்தில், இப்போ நடந்த யுத்தத்தில். ஆனால் அவங்க பூண்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், ஒரு குழந்தைகள் மருத்துவமனையும், ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட், ஒரு காசநோய் நிலையமும் பாதிக்கப்பட்டது. அது தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ இந்த B2 பங்கர் பஸ்டர்லாம் சும்மா ஒரு சத்தாய்ப்பு மாதிரி தெரிகிறது. அப்போ அந்த செய்தியை நாம் உறுதி செய்ய முடிகிறது. இனி காசாவுக்கு வருவோம். காசாவில் அடுக்கடுக்கா இப்போ நத்தியான்கு ஹமாஸுடைய நிபந்தனைக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு காசா விட்டு முற்றாக வெளியில் வருகிறார். அது நம்ம நோபல் பீஸ் பிரைஸ் வாங்க போகிற கிரிமினலு யார், ட்ரம்ப்பு. இந்த ட்ரம்ப்புக்கு இப்போ இவரு போய் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் வந்து அது அறிவிக்கப்பட்ட டிக்ளேர்டு கிரிமினலுக்கு அங்கே அமெரிக்க நீதிமன்றங்களில் தண்டிக்கப்பட்டவர். ஆனால் அவங்க வந்து கடைசி நேரத்தில் தண்டனை உறுதி தான், ஆனால் அதை செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கிரிமினலுக்கு இந்த கிரிமினலு பீஸ் பிரைஸ் கொடுக்கணும்னு சொன்னான்னா அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ காசாவில் இவர்களுடைய, அதாவது ஹமா போராளிகளுடைய குழுக்களுடைய நிபந்தனைகளின் அடிப்படையில் சீஸ்ஃபயரா சரி, இந்த போர் நிறுத்தம் வந்தாலும் இஸ்ரேல் நிற்காது. இந்த போர் இப்பொழுது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவுகளை தினமும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே ஈரான் 12 நாளில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுட்டுது. இப்போ கப்பல்கள் வழியாக எண்ணெயும் போகிறதில்ல. ஆக மொத்த இஸ்ரேலும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்திருக்கு. எந்த அளவுக்கு தெரியுமா? இஸ்ரேலுடைய உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு கேஸ் நடக்கு. என்ன கேஸுனா, நத்தியான்ஹூ பதவியில் நீடிக்க கூடாது. காரணம், அவன் இன்டர்நேஷ்னல் லாஸை வந்து வயலேட் பண்ணியிருக்கான். இன்டர்நேஷ்னல் கிரிமினல்னு டிக்ளேர் பண்ணப்பட்டவன். அவனுடைய அதிகாரத்தை மீறி பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அது அவருடைய அதிகாரத்தின் எல்லைக்கு உட்பட்டதல்ல. காசாவில் யுத்தத்தை நடத்துகிறேன் என்ற பெயரில் கூட்டுப்படுகொலைகளை செய்தது மட்டுமல்ல, ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹமாஸை ஒழிப்பது, டனல்ஸை ஒழிப்பது, காஸ்டேஜஸை மீட்பது, இது எதுவுமே நடைபெறல. அதனால இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு கவனிக்கப்பட வேண்டிய வரிகள். இதை யார் சொல்றா? இஸ்ரேல் உச்ச நீதிமன்றத்தில் தன்னார்வ குழுக்களும் சில வழக்கறிஞர்களும் தொடுத்த வழக்கில் சொல்லுகிறார்கள், இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு நத்தியான்ஹுவை பதவியில் இருந்து தூக்கி வெளியே போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம காசால நேற்று 10 தாக்குதல், 304 இஸ்ரேலிய இராணுவத்தினர் பரிதாபமான நிலையில் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்காசம் ஒரு அறிக்கையில் சொல்லுகிறது, நாங்கள் 2 இஸ்ரேலிய இராணுவத்தினரை உயிரோட பிடிச்சிருப்போம். கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அதில் தப்பி ஓடிட்டான். 2 பேரையும் நாங்கள் கொண்டுட்டோம். ஆயுதங்களை கைது பண்ணிட்டோம். அடுத்த முயற்சியில் இஸ்ரேலிய இராணுவத்தில் நாங்கள் காசாலே கைது செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கான் யூனிஸில் 641 நாட்களாகவும் செய்து நேற்று வரும் பூபி ட்ராப் ஒரு கட்டிடத்தில் தங்கி இருந்திருக்காங்க. அதை வந்து ப்ளோ பண்ணியிருக்காங்க. 61 பேர் இறந்துருக்கான், செத்துருக்கான், இல்லைன்னா காயம்பட்டிருக்கான். இப்போ என்னன்னா, கான் யூனிஸில் 641 நாட்களாகவும் தொடுத்து குண்டு போட்ட பிறகும் கான் யூனிஸில் வந்து பில்டிங் இருக்குங்கிறது அது அதிசயமான ஆனால் உண்மை. அதுக்குள்ளால போய் தங்கி இருந்துட்டு அடி வாங்குறான் பாரு. இந்த முட்டாள்களை மாதிரி பெரிய முட்டாள்கள் கிடையாது. அதனால நேற்று 9 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதை நம்ம விரித்து சொல்வதற்கு இல்லை. மொத்தமாக 304 போய் சேர்ந்துட்டான். அதில் யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் போராளிகள் சைடில்? முஸ்தபா அலி பிரிகேட்ஸு, சாரா அல் குட்ஸு, நாசர் சலாவுதீன் பிரிகேட்ஸு, அல் அக்ஸா மார்டேஸ் பிரிகேட்ஸு, இவ்வளோ பேரும் நேற்று ஃபுல் சீங்கில் வேலை செய்திருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை நம்ம சுருக்கி நீட்டி முழக்காமல் சொன்னால் 304 பேர். இந்த பூபி ட்ராப் தான் நேற்று இஸ்ரேலிய இராணுவத்திற்கு பெரிய ஷாக்காக இருந்திருக்கு. அதில் 61 பேர் போய் சேர்ந்துருக்காங்க. அடுத்தது ஹமாஸு இன்னொரு வேலை செய்திருக்கு. 5, அதாவது இந்த அபு சஹாபு ஒருத்தனை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவனை சேர்ந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பணத்தையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு ஆயுத பிரச்சனையும் கிடையாது.
இனி அவர்களை ட்ரையல் பண்ணி அவர்களுக்கு மரண தண்டனை. ஏன்னா யுத்த காலத்தில் வந்து எதிரியோடு சேர்ந்து சண்டை போடக்கூடியவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும். அந்த மரண தண்டனையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அடுத்தது நம்ம ஹூத்திஸ். அப்பா, நேற்றுல இருந்து ஹூத்திஸோடைய தாக்குதல் தான் உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. எட்டர்னல் சீன்னு ஒரு கப்பல், அது அவங்க அடிக்கிற ஒய்யாரமும் அது அழிகிற ஒய்யாரம். இதில் அவங்களுடைய பெருந்தன்மை ஒன்று உலகம் முழுவதும் பெரிய அளவில் பாராட்டப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த எட்டர்னல் சி அடிச்சு எரிஞ்சுது பாருங்க, அதில் உள்ள குரு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளால பூந்து தான் தாக்கியிருக்காங்க. அதுக்குள்ளால புகுந்த 3 முஜாஹிது தான். அதே பிறகு அவங்க அந்த குருவை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் காயம்பட்டிருக்கு. அவர்களை பாதுகாப்பாக யமனுக்கு கொண்டு வந்து மருத்துவ உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். யுத்தத்தில் அவங்களோட நோக்கம் இந்த கப்பலை ஓட்டிக்கிட்டு வந்த மாலுமியும் அவரு கூட இருக்கக்கூடிய ஆட்களையும் கொலை செய்வதல்ல, அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு மருத்துவ உதவி கூட செய்கிறார்கள். சலாவுதீன் அய்யூபி காலத்தில் நடந்த மாதிரி. எதிரி படை யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும்போது தளபதிக்கு உடம்பு தெரியலன்னா அந்த மூலிகைகளை அனுப்பி தன் மருத்துவரை அனுப்பினார். அவரை நாளைக்கு குணமாகி யுத்தத்துக்கு வர சொல்லி போர்க்களத்தில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி வரலாறுலாம் எந்த கட்டுக்கதைகளில் கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு யதார்த்தமானது. நேற்று ஹூத்திஸ் அப்படி ஒரு மெக்னானிமிட்டி என்று சொல்றாங்க எல்லாரும். அதாவது மிகப்பெரிய பெருந்தன்மை காட்டி இருக்கிறார்கள். அதனால ரெட்சியில இருந்து இனி நான் ரெட்சி வழியா எதையும் கொண்டு வர மாட்டேன். நத்தியானு அமெரிக்காவில் உட்காந்துட்டு ஃபாக்ஸ் நியூஸுக்கு செய்து கொடுத்துருக்கான். அதில் என்ன சொல்லியிருக்கான், நான் வந்து ஏசியன் யூரோப் கண்ட்ரிஸோட சுற்றி வந்து வியாபாரம் பண்ணிக்குவேன், அவங்களோட தொடர்புகளை வைத்துக் கொள்வேன்னு. ஆனால் அந்த திருட்டு போய் அரபு நாடுகள் இருக்கு பாருங்க, இவனு தரைவழி மார்க்கமாக அவனுக்கு எண்ணெயை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக பவர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அடுத்தது ஐஏஇஏக்கு வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் நம்ம வெஸ்ட் பேங்கில் வந்து 40,000 பேரை வீடு இல்லாமல் அனுப்பியிருக்கான். இதெல்லாம் அமெரிக்கா சப்ளை பண்ண புல்டோசரால் தான் அங்கே உள்ள வீடுகள் இடிக்கப்படுகிறது என்பதை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். பல இடங்களில் ஜெனீனு போன்ற இடங்களில் கைது செய்து நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கான். ஹமாஸ் வந்து காசாவிலிருந்து முற்றாக இஸ்ரேலிய படைகள் வெளியேறிய பிறகு நாங்கள் மேற்கரையை மீட்போம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். ஆகவே இது இந்த போர் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும் என்பது அதில் தெளிவாகிறது. அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்தினர் சூசைடு. அதாவது காசாவுக்கு போன்னு சொன்னாலும் சூசைடு பண்ணுறான், காசாவில் இருந்து வந்தவனும் சூசைடு பண்ணுறான், அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டான். காசாவுக்கு போன்னு சொன்னதில் 3 இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஈஸ்டர்ன் இஸ்ரேலில் தற்கொலை பண்ணியிருக்கான். அதாவது கிழக்கு இஸ்ரேலில், அந்த மேற்கு இஸ்ரேலில் இருந்து வந்த அவ்வளோ பேரையும் வெஸ்டர்ன் இஸ்ரேலில் அந்த 3 பேரையும் அத்தனை பேரையும் இப்போ சோதனைக்கு உள்ளாக்குறாங்க. ஏண்டா யுத்தத்துக்கு போன்னு சொன்னால் எல்லாரும் ஏன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கிறத ஒரு ஆய்வு, ஒரு சோதனைன்னு நடந்துகிட்டு இருக்கு. இங்கே காசால இருந்து 5 பேர் ரிட்டர்ன் ஆயிருக்கான், 5 பேரும் சூசைடு கமிட் பண்ணியிருக்கான். இது ஒரு வேளை அவங்க இந்த கூட்டுப்படுகொலைகளில் இது பண்ணிட்டு தங்களோட சக ஊழியர்கள் எரிந்து செத்தது இதையெல்லாம் வச்சா இருக்கலாம். ஆனால் யாரும் கொல்லாமல் சூசைடு பண்ணுற ஒரு காலம் வந்து விட்டது. அடுத்தது சிரியாலோட கோலான் ஹைட்ஸை இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து தருவதாக ஜூலானி ஒத்துக்கிட்டு நான் பதவியில் இருக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும்னு இஸ்ரேலு ஒரு 18 போஸ்ட்டை, அதாவது இராணுவ முகாம்களை சிரியாவில் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஒரு முனாஃபிக்கு இப்படி வந்து மாட்டியிருக்கான். இவனையும் எதிர்கொண்டு தான் போராளிகள் போர் செய்ய வேண்டும். ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லிட்டு இந்த காசாவுக்கு பிறகு சிரியாவில் இருந்து இஸ்ரேலை விரட்டுவது தான் எங்களுடைய வேலைன்னு அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தாலும் அவங்களுடைய சிரியன் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து சண்டை போடும். அப்போவும் இந்த யுத்தம் நீடிக்கும் என்றே தெரிகிறது. அடுத்தது ஐஏஇஏ பற்றி தெளிவான ஒரு அறிக்கையை ஜெனீவாவில் ஈரான் கொடுத்து விட்டது. இது வந்து ஒரு உளவு ஸ்தாபனம் தான். இப்போ எப்படி இருக்குன்னா, ஐஏஇஏனுடைய டைரக்டராக இப்போ இருக்கக்கூடிய ரஃபேல் குரேஷி என்னுடைய காலம் வந்து பதவியில் இருந்து அவர் தூக்கப்படலாம், ஆனால் ஒரு உளவு பார்க்கும் வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதி செய்து அனுப்புகிறார்கள். அடுத்தால பிரான்சிஸ் அல்போனிஸ்ங்கிற த ராப்போர்ட்டியர் ஃபார்
பாலஸ்தீனியன் அஃபேர்ஸ். ஐக்கிய நாடுகள் சபையின் பாலஸ்தீனத்துக்கான தொடர்பாளர் அவர் கிரிமினல் நத்தியானுவை ரிசீவ் பண்ணது தப்பு. ஆனால் அங்கே நியூயார்க் மேயர் என்ன சொன்னார், ஏன் ஏர் ஸ்பேஸுக்கு மேலே போனால் நான் ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னார் ஜோஹரா மமதானி. இப்போ இந்த அம்மா எப்படி குற்றம் பிடிக்குன்னு சொன்னால் அவனை வரவேற்றது தப்பு. அவனுக்கு அவன் எந்த நாடுகளுடைய ஏர் ஸ்பேஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணான்னா இட்டலி, பிரான்ஸு, கிரீஸ் ஆகிய நாடுகளுடைய வான்வெளியில் பயணம் செய்வதற்கு அனுமதித்த இந்த நாடுகளும் காம்ப்ளிசிட்டி இன் ஜெனோசைடு. இவர்களும் ஐசிசி என்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அவமதித்தவர்கள், இவர்களும் கூட்டுப்படுகொலையில் பங்கெடுத்து விட்டவர்கள் என்று நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். இப்படி அவர் மீது பொருளாதார தடையை விதித்திருக்கிறது அமெரிக்கா. இவனெல்லாம் ஒரு பெரிய மனித உரிமை நாடுன்னு பேசிட்டு இருந்தான், இனிமேல் பேச மாட்டான் என்பது தெளிவாக தெரிகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.